ஜலகண்டீஸ்வரா ஆறுண்டு தோப்புண்டு போலும். இப்ப என்ன உண்டு? மூலிகை உண்டு. பெரியா நங்கை சிறியா நங்கை. என்ன உங்க தங்கையா? இல்ல வளையா நங்கை. கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி. யோ வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல? இல்ல வேற சொன்னேன். முதலாளி கையை குடுங்க. இந்தாங்க. வீங்கி இருக்குதா? ஐயோ அது உங்க கை, என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க. முருகா, என்ன சர்க்கரை இவ்வளவு இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சர்க்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி உங்களுக்கு சர்க்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது. அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கு. ஐயோ 10 ஆளு திங்கிற சோத்த ஒத்தாளு திங்கிறானே, அட பாவி. முதலாளி நீங்க வாழைக்காய் கத்திரிக்காய் சுரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி இனிமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. ஐயோ ஐயோ. ஆஹா ஆஹா, நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவை தொடக்கூடாது. மாயா பஜார் சினிமா படத்துல சங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே. நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி அவனே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழியை என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம், எதை போட்டு வளர்க்கலாம், தவிடு கொடுக்கலாம், தண்ணி காட்டலாம். அப்படியே கூட்டு அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காத்தால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா. ஆம்பளைனா இப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே. இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டேன். போலும். ஒண்ணு கூட விடலையே. அப்படித்தான் திங்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய. பட்டளை. ஐயோ. பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பட்டளையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயிற்றுல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. அத்தா, நான் கூட டவுன் கச்சேரி பாத்துருக்கேன். நடா அத்தா, ஆரம்பிக்கு முன்னாடி போகலாம். கண்ணம்மா, என்ன பாட்டி? பொழுது போன நேரத்துல சிவி சிங்காரிச்சு எங்கடி போறீங்க? நம்ம ஊரு கருத்தறுப்பு கடவுள சேர்த்து தமிழர் திருநாள் கொண்டாடாகல, அதுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரவங்க வந்திருக்காங்க. அதுக்குதான் போறோம். ஏன் வருஷம் வருஷம் கரகாட்டம் தானே வைப்பானுங்க, இந்த வருஷம் டவுனுக்கு போயிட்டானுங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். நீங்களும் வரதா இருந்தா வாங்க. அப்பதா டவுன் கச்சேரி நல்லா இருக்கும்னு கற்பகம் கூட சொன்னா. நீயும் பாக்கணுமா? போயிடுவான். நல்ல அப்பதா. தலைவா எனக்கு மறைக்குது. நான் குழி தோண்டி உட்கார்ந்தாலும் உனக்கு மறைக்கத்தான் செய்யும். பெஞ்சு மேல ஏறு. அப்ப என்ன கொஞ்சம் மேலே ஏத்தி விடுங்க. இது வேறையா? போடா போ. ஒன் டூ. ஐயா, என்னங்க இது? பாட்டு படிப்பானு பார்த்தா 1 2 பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறான். சும்மா இரு. இதுக்கு நம்பர் 1 கூட்டிட்டு வந்தாலும் நல்லா பாத்துக்கிட்டு இருப்பா. ஓஹோ, இங்க வந்து அவன் நினைப்புதானா? இவ என்ன அடிக்கிறா. இல்ல இவள நான் அடிக்கிறேன். அடிச்சிருவேன். வானத்தை வாங்காதடி. 1 2 3. வாமன், என்னங்க வாட் நான்சென்ஸ்? என்ன சொல்றீங்க? இந்த ஊர் ஜனங்களுக்கு இசையை பத்தி என்ன தெரியும்? அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும். அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயை சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓஹோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன்,
யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணியிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட 2 பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேரா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. ஏண்டா வருஷம் புது கணக்குன்னு சொல்லி பொய் கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுவ, நானும் வீணைய வச்சுக்கிட்டு வெக்கம் கட்டு போய் செவனேன்னு உக்காந்துருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ள கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுன, இந்த வீணையால உன்னை அடிக்க மாட்டேன். இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுற்றுவேன். நல்ல வேளை ரத்தம் வரல. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல. என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வைக்க சொல்றீங்களே? சொல்றத கேள்றா. 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன? மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்ப 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 டப்ப